இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மிகப்பெரிய மனவலியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. செம்மணியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி. இந்த அகழ்வாராய்ச்சியில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது 380ற்கு மேற்பட்ட உடல்களுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதில் 14க்கு மேற்பட்ட சிறுவர்களுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றும், சின்ன குழந்தைகளுடைய உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் உண்மையிலே மனதிற்கு மிகப்பெரிய வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. அதிலே குறிப்பாக என்ன சொல்கின்றார்கள் என்றால், இலங்கையிலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித புதைகுழி அந்த ஆராய்ச்சிகளில் அதிக அளவு கொன்று குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமாக செம்மணி மாறியிருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி தகவலும் வருகின்றன. தற்பொழுது அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் எச்சங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ என்ற பதபதைப்பு தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே எழும்பியிருக்கக்கூடிய களமும், இதன் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பதை மையப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு குரலும் இப்பொழுது எழும்ப தொடங்கி இருக்கின்றன. அதனை மையப்படுத்தி தான் நாம் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம். காணொலியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அமையும். 1993, 96 இந்த காலகட்டங்களில் யாழ்ப்பாணம் குடநாடு என்கின்ற பகுதியை இலங்கை இராணுவம் இயக்கத்திடம் இருந்து கைப்பற்றுகிறது. அப்படி இயக்கத்திடம் இருந்து இந்த இடத்தை கைப்பற்றிய பொழுது அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லது தமிழ் சொந்தங்களை எல்லாம் இராணுவத்தை சார்ந்தவர்கள் அழைத்து இதுபோன்ற மனித புதைகுழிக்குள் அவர்களை அழித்து புதைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், உயிரோடு புதைத்தார்கள் என்கின்ற செய்தியும் இங்கு முதன்மையாக இருக்கின்றன. அப்படித்தான் இந்த செம்மணி புதைகுழியும் அந்த சூழலில் ஏற்படுத்தப்பட்டது என்பதுதான் பதிவு. இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், கிருசாந்தி குமாரசாமி என்கின்ற ஒரு சகோதரியை பாலியல் வன்கொடுமை செய்து ஒரு இலங்கை இராணுவத்தினன் அவரை கொன்று அழித்து விடுகிறான். அப்படி அழிக்கப்பட்ட அந்த இலங்கை இராணுவ வீரன் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அந்த இலங்கை இராணுவ வீரனுடைய பெயர் சேரமத்தான ராஜபக்சே. இவன் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது இராணுவம் என்னென்ன தவறுகளை செய்தது, இராணுவம் மக்களை கொன்று குவித்து எங்கு புதைத்தது என்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை இவன் விசாரணையின் போது எடுத்து வைத்த கருத்துகளின் அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொண்ட பொழுதுதான் இந்த செம்மணியில் தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்ட அந்த களங்கள் தெரிய ஆரம்பித்தன. அகழ்வாராய்ச்சிகள், அதாவது அதை குறித்து ஆய்வுகள் செய்து அங்கு எவ்வளவு உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது ஏறக்குறைய ஏதோ சிறு அழிவுதான் ஏற்பட்டிருக்கும் என்ற எண்ணம் தான் பெரும்பாலானவருடைய மனதிலே இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த செம்மணி கதை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு இன அழிப்பு என்கின்ற ரீதியில்தான் பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது இதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மை நிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இதற்கு பின்னால் யார் செயல்பட்டார் என்கின்ற விடயங்கள் அனைத்துமே தெரிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற குமுறலோடு தமிழ் சொந்தங்கள் இந்த செம்மணி புதைகுழி ஆய்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த புதைகுழி ஆய்வு செய்கின்ற பொழுது அதிர்வுகள்தான் தினமும் கிடைத்து கொண்டு இருக்கின்றன. சமீபத்தில் கூட இந்த செம்மணி விடயத்தை மையப்படுத்தி மக்கள் அணையா விளக்கு போராட்டத்தை நடத்தி எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் திரண்டு நின்றதும், சர்வதேசத்திடம் இதை கொண்டு சென்று எங்களுக்கான சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தோடு மக்கள் திரண்டிருந்த களங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்பொழுது ஐநா மன்றத்தில் இருந்து வந்த ஆணையர் இந்த செம்மணி நிகழ்வை பார்த்துவிட்டு இதற்கான தீர்வை அவர் சொல்ல வேண்டும் என்று மக்கள் போராட்ட களத்தில் இருந்ததும், அதன் அடிப்படையில் ஐநா மன்றத்தின் ஆணையர் செம்மணியை பார்த்து அங்கு தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய
அந்த அநியாயங்களை உள்வாங்கிக் கொண்டு கண்டிப்பாக இதற்கான தீர்வு எழுதப்படும் என்ற கருத்துக்களை அவர் பதிவிட்டு சென்றார். ஆனால் இன்று வரை அதற்கான தீர்வு எழுதப்படவில்லை. இப்பொழுது 3ஆம் கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த 3ஆம் கட்ட ஆய்வில் தான் இப்பொழுது 380ற்கு மேற்பட்ட, அதாவது இதற்கு முன்பிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடல் எச்சங்களுடைய எண்ணிக்கை 380ஐ தாண்டி சென்றிருக்கிறது என்றும் 14 சிறுவர்கள் அதிலே அவர்களுடைய உடல்கள் அடக்கம் என்றும் சிறு குழந்தைகளுடைய உடல்களும் அடக்கம் என்றும் இப்பொழுது குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் எப்படி துள்ள துடிக்க ஒரு பெரும் படுபாதக செயலை இந்த ஆட்சியாளர்களோ அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. தற்பொழுது தமிழர் தாயகத்தை சார்ந்த அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் இப்பொழுது மிக வேதனையோடு தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். செம்மணியில் இருந்து வரக்கூடிய துயரச் செய்திகள் எங்களுடைய இதயத்தையே பேர்ப்பதாக இருக்கிறது என்று தன்னுடைய உணர்வுகளை பதிவிட்டிருக்கின்றார் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள். இதற்கு ஒரு தெளிவான விசாரணை நடத்தப்பட்டு உண்மை நிலையை கண்டுபிடித்து குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்குவதற்கான ஒரு களம் எடுக்கப்பட வேண்டும். செம்மணி விடயத்தை மையப்படுத்தி சர்வதேச விசாரணைக்கான களங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான நிகழ்வுகள் முனைப்பு கட்டப்பட வேண்டும். இந்த அரசு அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தமான பதிவை ஐயா சுமந்திரன் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் செம்மணியில் இழக்கப்பட்ட அந்த உயிர்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு களம் இருக்கிறதா? நியாயம் கிடைப்பதற்கான களம் இருக்கிறதா? அவர்களை அழித்தவர்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கான களம் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்ற பொழுது அது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இதுபோல பல மனித புதைகுழிகள் தமிழர் தாயகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த புதைகுழிகளை உருவாக்கியதில் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் இலங்கை இராணுவத்தினருக்கும் முதன்மையான பங்கிருக்கிறது என்பது நாம் அறிய வேண்டிய செய்தி. தற்பொழுது கூட செம்மணி இந்த புதைகுழி வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்ததே இலங்கை இராணுவத்தினர்தான் என்கின்ற குற்றச்சாட்டு இலங்கை வீரராலே எடுத்து வைக்கப்பட்டது என்பதுதான் நிஜம். அந்த இலங்கையை சார்ந்த அந்த வீரர் மட்டும் மௌனம் சாதித்திருந்தால் கண்டிப்பாக இந்த செம்மணி விடயம் வெளியே தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் போயிருக்குமோ என்கின்ற எண்ணம்தான் எழும்புகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அதர வைத்திருக்கிறது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை. இன்னும் அதிகமாகும் என்றுதான் அந்த ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஒரு திட்டமிட்ட ஒரு ஊரழிப்பை இலங்கை இராணுவத்தினர் தமிழர்களுக்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்பொழுது பலருடைய மனதை வேதனை கொள்ள செய்யக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.